பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியேக நாமம் நம்முடைய ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, வருகை கால இறைவாக்கை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பண்டிகையை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். மனித குலத்தின் ஏக்க பெருமூச்சின் இறுதி வெளிப்பாடே கிறிஸ்துவின் பிறப்பு. வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு வரலாற்றையே மாற்றி அமைத்தது என்றால் அது கிறிஸ்துவின் பிறப்பு மட்டுமே. கடவுள் மனிதரை விட்டு எங்கோ தூரத்தில் இருப்பார் என்ற பழைய சிந்தனையை மாற்றி வரலாற்றில் மனிதனின் இன்பத் துன்பங்களில் பங்கெடுப்பவர் அதன் வழியாக நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு புதிய சிந்தனையை அறிவிப்பதுதான் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு. கிறிஸ்துவின் பிறப்பை அநேக அடையாளங்களிலே கிறிஸ்தவர்கள் கொண்டாடி கொண்டும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டும் வருகிறார்கள். இந்த கிறிஸ்துவின் பிறப்பை 3 நிலைப்பாட்டை இன்றைக்கு உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு எதை முன்வைக்கிறது அல்லது எதை வலியுறுத்துகிறது என்றால், ஒன்று தாழ்மை. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9. சீயோன் குமாரத்தியை மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியை கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமாய் இருக்கிறார் என்று சகரியா 9:9 நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து தாழ்மையாக அவர் இந்த உலகத்திலே அவதரித்தார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. குறிப்பாக இயேசுவினுடைய பிறப்பை நாம் நினைவு கூறுகிற போது இயேசுவினுடைய பிறப்பு அது தாழ்மையாக இருந்ததாக நாம் பார்க்க முடிகிறது. இயேசு லூக்கா 2:12 இயேசு பிறந்தவுடன் கந்தை துணியிலே சுற்றி முன்னிலை கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே எங்களுக்கு அடையாளம் என்றதான வேத பகுதி நம்ம பார்க்க முடிகிறது. கந்தை துணி, குறிப்பாக மாட்டு கொட்டகை, குறிப்பாக இயேசுவினுடைய பிறப்பு கடைநிலை பணியர்களான மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. மீகா 5:2 எப்பிரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களிலே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருவார் என்கிறதான வேத பகுதிகளை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பை நாம் அனுசரிக்கிற போது தாழ்மையை நாம் தரித்து கொள்கிற ஒரு கிறிஸ்தவனாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடந்த வார ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம தியானித்த வேத பகுதியில் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2-10 திருமறை பகுதியை நாம் வாசிக்கிற போது அங்கே யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்கிற போது யோவான் ஸ்நானகனை குறித்து வருகிற நீர்தானா அல்லது வேறொரு காத்திருக்க வேண்டுமா என்று பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்புகிற போது அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அவிழ்ப்பதற்கு எனக்கு தகுதியல்ல, பாத்திரமல்ல என்பதை குறித்து அங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். அவர் சொல்லுகிறார், குறிப்பாக யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட வேத வசனத்தை பார்க்கிற போது அவர் முன்குறிக்கப்பட்டவர், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை, இவர் நேசகுமார் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட இவர் இயேசு கிறிஸ்துவை முன்வைக்கிறது எப்படி முன்வைக்கிறார்? என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கும் எனக்கு தகுதி இல்லை என்று தன்னை தரமட்டமாக தாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். இதைதான் இயேசு கிறிஸ்துவும் செய்கிறார். பிறப்பு முதல் இயேசுவினுடைய இறப்பு வரையும் சிலுவையின் மரணம் பரியந்தும் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாட காத்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் முதலாவது நம்மை தாழ்மைப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தாழ்மை மிக மிக அவசியம். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார் என்ற வேத பகுதிகளை நாம் அநேக இடங்களில் பார்க்க முடிகிறது. எனவே கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அடையாளமாக தாழ்மையானது முன்வைக்கப்படுகிறது. எனவே அந்த தாழ்மையை நீங்கள் நானும் தரித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம்.
அடுத்ததாக பகிர்வு. லூக்கா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதே யோவான் ஸ்நானகன் குறித்து அந்த வேத பகுதியில் பார்க்கிற போது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோவான் இடத்திலே கேட்கிற போது, லூக்கா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 10-11, அப்போ ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கப்படுவது பகிர்வு. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு பகிர்வை அறிமுகப்படுத்தும் திருநாள் என்று சொல்ல போனால் அது மிகையாகாது. பகிர்வு. 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவன் கொடுக்கவன், அப்படியே ஆகாரத்தையும் உடையவனும் அப்படியே செய்யக்கடவன் என்று போடப்படுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் என்பது எனக்கு துணி எடுப்பது, என் குடும்பத்துக்கு துணி எடுப்பது, என் வீட்டை அலங்கரிப்பது என்பதை தவிர்த்து, நம்மை காட்டிலும் ஏழ்மை உள்ளவர்கள், தாழ்மையில் இருக்கிறவர்களை நாம் நினைத்து அவர்களோடு நம்முடைய அன்பையும் நம்முடைய உடைமைகளும் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. எனவே பகிர்வு என்பது முக்கியம். என் குடும்பம், என் உறவு, என் சமூகம் என்ற ஒரு குறுகிய வட்டத்தை விட்டு ஆண்டவரால் படைக்கப்பட்ட அனைவரும் என்னுடைய உடன்பிறப்புகள், அவர்களுக்கு நான் செய்ய வேண்டியது அநேக காரியங்கள் உண்டு என்பதை நாம் மனதிலே இருத்தி கொண்டு இந்த கிறிஸ்துமஸை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நிறைய பலகாரம் செய்வோம், நிறைய துணி எடுப்போம். அது நமக்கு நம் உறவினருக்கு மாத்திரம் கொடுக்காமல், நம்மை போல எத்தனையோ மக்கள் இன்றைக்கு ஏழ்மை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்து அவர்களோடு நம்முடைய உடைமைகளையும் நம்முடைய உதாரணத்துவமான பொருட்களையும் கொடுத்து நாம் பகிர்வை அறிமுகப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே. அடுத்ததாக அன்பு. இந்த பிறப்பினுடைய நிகழ்விலே அன்பை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 3:14, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என கருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் தம்மை மீட்பதற்காக, தம்மை ரட்சிப்பதற்காக அவருடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய அன்பை வெளிக்காட்டினார். என கருமையான இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாட இருக்கிற நீங்கள் நானும் அன்புள்ளவர்களாக, அன்பு செய்கிறவர்களாக, சகோதர சிநேகத்தோடு நாம் இருக்கிற போது, மாறுகிற போது இந்த கிறிஸ்துமஸ் ஆனது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பின் அவதாரமாக உதித்த ஆண்டவரை தரிசிக்கிற இருக்கிற நீங்கள் நானும் அந்த அன்பை உள்ளத்திலும் இல்லத்திலும் நாம் மற்றவங்களுக்கு கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாய் கொண்டாட ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இயேசு எங்கே பிறக்க விரும்புகிறார்? அழகிய தோற்றங்களில் அல்ல, அன்பு உள்ளங்களில். பகிர மறுக்கும் இதயங்களில் அல்ல, பகிரும் பாச பறவைகளின் உள்ளங்களில். பளபளக்கும் பட்டாடைகளில் அல்ல, பாசம் இழந்த உள்ளங்களில் இயேசு கிறிஸ்து பிறக்க விரும்புகிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஒரு மன்னர் தன்னுடைய உல்லாச படைகளை அமைச்சரோடு கூட கடந்து போய் கொண்டிருக்கிற போது அந்த மன்னனுடைய குழந்தை கை தவறி அந்த படையிலிருந்து தண்ணீரில் விழுந்து விட்டது. அவரோடு கூட அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் தன் குழந்தை விழுந்த உடனடியாக அவர் அமைச்சர்களையோ அல்லது பாதுகாவலர்களையோ தன்னுடைய குழந்தையை அந்த நீரிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் சட்டென்று அவரே அந்த தண்ணீரில் விழுந்து தன்னுடைய குழந்தையை தூக்கி பாதுகாத்தார். அப்பொழுது அவரோடு கூட அமைச்சர்களும் பணியாளர்களும் கேட்கிறார்கள், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, உங்களுக்கு வேலை செய்வதற்காக நாங்கள் இருக்கிறோமே, ஏன் எங்களை நீங்கள் இந்த காரியத்துக்கு அனுமதிக்காமல் நீரே இந்த தண்ணிக்குள் விழுந்து இந்த உங்களுடைய குழந்தையை காப்பாற்றினீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், இது என்னுடைய சொந்த குழந்தை, என்னுடைய செல்ல குழந்தை, என்னுடைய வாரிசு என்று. இன்றைக்கு நம்மை நம்முடைய துன்பத்திலிருந்து
பாவத்திலிருந்து மீட்டு நம்மிடத்தில் அன்பு செலுத்த கடவுள் தமது சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அன்பு இன்னது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்பை இழந்த உள்ளங்களுக்கு இதயத்தை கொடுப்போம். பாசம் இழந்த இல்லங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவோம். பரிதபிக்கும் இதயங்களுக்கு பகிர்வாயிருப்போம். கிறிஸ்துவின் பிறப்பு அன்பை பிரதிபலிக்கும் விழா, பகிர்வை அறிமுகப்படுத்தும் திருவிழா, தாழ்மையை தரித்துக் கொள்ளும் விழா. எனவே நாம் இந்த கிறிஸ்துமஸை நம்மை தரமட்டமாக தாழ்த்தி ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்து பாசத்தையும் நேசத்தையும் காட்டி பகிர்வை கொண்டு இந்த கிறிஸ்துமஸை சிறப்பாய் அமைத்துக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்வாராக. ஆமே. நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, வருகை கால இறைவாக்கு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்வதற்கு நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வருடந்தோறும் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஆனாலும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய புதிய அணுகுமுறையோடு நாங்கள் உடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட இந்த நாளிலே ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையை தெரித்துக் கொண்ட கிறிஸ்தவர்களாக, பகிர்வை அறிமுகப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக, அன்பை பிரதிபலிக்கிற கிறிஸ்தவர்களாக நாங்கள் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட நீர் எங்களுக்கு அருள் செய்யும். நீர் கொடுத்த இந்த ஆண்டை உம்முடைய கிருபையினாலே சிறப்பாய் முடித்து உம்முடைய கரத்திலிருந்து ஒரு புதிய ஆண்டை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய பார்வையோடு ஒரு புதிய சிந்தனையோடு நாங்கள் புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்து என்றைக்கும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற கிறிஸ்தவர்களாக எங்களை மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய் இப்போ இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல கடவுளே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்னும் சதாக்களும் தங்கி தாபரித்து காப்பாராக. ஆமென்.